வணக்கம். என் உயிரிலும் மேலான அன்பு சொந்தங்களுக்கு, தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லா பொதுமக்களும் நாடகம் பார்க்குறாங்களோ இல்லையோ, டெய்லி சட்டப்பேரவையை பார்க்குறாங்க. சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, யார் யார் வராங்க, எப்படி வராங்க, யார் கூட வராங்க, அங்கே சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் என்ன பேசுகிறாங்க, எதிர்கட்சி அந்த மெம்பர்ஸ்லாம் தூங்குறாங்களா, கொட்டாய் விடுறாங்களா, யார் யார் எந்தெந்த கேள்வி கேட்குறாங்க, நம்மளுடைய மதிப்பிற்குரிய தமிழக முதலமைச்சர் என்னென்ன ரியாக்ஷன் பண்ணுறாரு, அவர் என்ன பதிலடி கொடுக்குறாரு, முதலமைச்சரை யார் யாரெல்லாம் வம்பிழுக்கிறாங்க அப்படின்ற எல்லா நிகழ்வுகளுமே தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. அது ஒரு இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் சினிமாவில் விட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் நமக்கெல்லாம் நல்லது தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் கூட வருஷத்துக்கு 1-2 தான் வரும். ஆனால் இன்னைக்கு டெய்லி அவரை பார்க்குறோம், டெய்லி அவர் செய்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வராரு. இப்போ குறிப்பாக அந்த சட்டப்பேரவையில் பார்த்தீங்க அப்படின்னா, சண்டை போடுறதே ஒரு நோக்கமாக வச்சிருக்க எதிர்கட்சிகள். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த காரு, இப்போ எல்லா எம்எல்ஏக்கும் காரு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த கார் கொடுக்கறதுல எதிர்கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. எப்பா சாமி, நீங்களாம் ஜமீன் வீட்டு பிள்ளைகளாக இருந்தால் மக்கள் பணத்தை ஆல்ரெடி கொள்ளையடிச்சு வச்சு உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய கார்லாம் வாங்கி வச்சுருந்தா வச்சுக்கோங்க. ஆனால் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கவங்கலாம் கடைக்கோடியில் இருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மக்கள் சேவை செய்வதற்கு தமிழக முதல்வர் அதை ஒரு எம்எல்ஏ கேட்குறாங்க. அதுக்கு தமிழக முதல்வர் சரி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பெரிய மனுஷமாக அவங்க கொடுக்குறாங்க. அதில் இந்த திமுக அதிமுக சார்ந்தவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. இதுக்கு முன்னாடி மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சப்ப மக்கள் பணம் வேஸ்டா போகுதுன்னு தெரியலையா? இப்போ கார் வாங்கி கொடுக்குறனால வேஸ்டா போகுதுன்னு தெரியுதா? 20% 30% கணக்கு போட்டு கமிஷன் வாங்கினீங்களே, அப்பெல்லாம் எங்கே போச்சு உங்களுடைய அந்த மக்கள் சேவை? இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு நலத்திட்ட விதமாக மக்களுக்கும் சரி, நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி, அரசு அதிகாரிகளுக்கும் சரி, எல்லாத்துக்குமே தேவையான விஷயங்களை என்னென்னலாம் அரசுக்கு விதியின் கீழ் வருதோ அதெல்லாம் செய்கிறாங்க. அப்படிப்படக்கூடிய விஷயத்தில் இப்படி பேசுறது அநாகரிகமற்ற ஒரு விஷயம். அதுலேயும் இந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அவரை சும்மா அவர் நார்மலாக இருக்காரு, அவரை எதிர்கட்சி தலைவர் அவர் ஒப்புக்கிறாரு, சங்கி அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒருத்தவங்களை விமர்சனம் செய்வதற்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு விமர்சனம் செய்யுங்க. யார் எடுத்தவங்க ஒருத்தர் விமர்சனம் செஞ்சிடாதீங்க. நீங்கள் விமர்சனம் செஞ்சோடனே பயந்து உட்கார ஆள் கிடையாது. அவர் மதுரைக்காரரு, கேட்டாரா ஒரு கேள்வி 3 மணி நேரம் பாத்ரூம் இந்த எதிர்கட்சி தலைவர்ண்டு இந்த மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வைப்பீங்க? நம்ம மரியாதையாக பேசணும், நல்ல விஷயத்த பேசணும், நல்ல விஷயங்களை மட்டும் செய்யணும். அதை விட்டுட்டு இல்லை நாங்களாம் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் அப்படித்தான் இருப்போம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், நீங்கள் உங்கள் கற்பனையில் நீங்கள் நடந்தீங்கன்னா, இங்கே மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே யாரையும் தப்பு செய்ய மாட்டாங்க, தப்பு செய்யவும் விட மாட்டாங்க. நீங்கள் பேசுகிற பேச்சுக்களை மக்கள் கவனிக்கிறாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கட்சி. மாண்புமிகு முதல்வர் நம்ம கூட பிறந்த அண்ணன் அப்படின்னு நினைச்சு வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. என்னை பார்க்க வரவங்களே நிறைய பேர் சொல்றாங்க, எங்க விஜய் எங்க அண்ணங்க அப்படின்றாங்க. அவங்க அப்படி மக்களோட உணர்வா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த உணர்வை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்க செயல்படுறீங்கன்னா, இப்போ வாங்கியிருக்க ஓட்டை விட அடுத்து ஒன்றும் இல்லாமல் ஆகி போயிடும். தயவு செய்து மக்கள் உங்களுக்குன்னு ஒரு சில சீட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நல்ல விஷயங்களை மட்டும் செய்யுங்க, தப்பான விஷயங்களை செஞ்சிடாதீங்க அப்படின்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.